திண்டுக்கல் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கோம்பை அணைக்கு வரும் நீரோடையை மறித்து தனிநபர் கட்டிய 2 தடுப்பணைகளை வனத்துறையினர் இடித்து அகற்றும் பணியை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஐயப்பன். விவரம். நிச்சயமாக திண்டுக்கல் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல பண்ணைப்பட்டி, கோம்பைப்பட்டி, பச்சைமலையான் கோட்டை உட்பட 8க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது. இந்த கிராமங்களில் பிரதான தொழிலே தென்னை விவசாயம் பண்றது, வாழை விவசாயம், நெல், கரும்பு போன்றவை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா வனவிலங்குகள் யானை, காட்டெருமை, மான் போன்ற வனவிலங்குகள் அதிக அளவுல இருக்குது. இந்த நிலையில மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்யக்கூடிய தண்ணியை மலையிலிருந்து வரக்கூடிய அடிவாரத்துக்கு, மலையிலிருந்து பெய்யக்கூடிய தண்ணி அடிவாரத்தில் உள்ள கோம்பையில ஒரு டேம் கட்டி அந்த டேம்ல தண்ணியை வச்சுதான் அந்த பகுதி விவசாயிகள் விவசாயம் பண்ணிட்டு வராங்க. இந்நிலையில் பச்சைமலையாங்கோட்டை அருகே கரூரை சேர்ந்த குணசீலன் என்பவருக்கு சொந்தமான 100 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் உள்ளது. இவர் என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கும் தனது விவசாய நிலத்தை ஒட்டியுள்ள வனப்பகுதியில ஆக்கிரமிப்பு செய்து கோம்பைக்கு அணைக்கு வர செல்லும் நீரோடைய மறித்து 100 மீட்டர் நீளத்துக்கும் 35 மீட்டர் உயரத்துக்கும் 2 மிக பெரிய அணை கட்டியிருக்கிறாரு. இந்த அணையை கட்டுனதுனால கோம்பை அணைக்கு தற்போது தண்ணி வரத்துக்கு மிக குறைஞ்சிருச்சு. இதனால அந்த விவசாய பகுதியில் விவசாயிகள் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய வனவிலங்குகள் தண்ணி இல்லாம, உணவு இல்லாம அடிவாரத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் சேதப்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. இதனை அடுத்து உடனடியாக விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வனத்துறையிட்டையும் மாவட்ட நிர்வாகத்திலும் புகார் அளிச்சாங்க. புகாரின் பேர்ல வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கரூர் குணசீலன் என்பது சொந்தமான அணையை அங்க போய் விவசாய நிலத்தை ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணும்போது மிகப்பெரிய 2 அணைக்கட்டு கட்டிருப்பது தெரிய வந்தது. இதனடுத்து உடனடியாக 5 ஜேசிபி இயந்திரங்களை வச்சு இன்னைக்கு உடனடியாக அந்த அணைகளை இடிக்கும் பணியில வனத்துறையினர் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் இது குறித்து விசாரணை நடத்தப்படும் தெரிவிச்சிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.